கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான அழியாத ஒழியாத மாறாத மங்காத ஒரு உயிருள்ள ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால், ஏசாயா 44:2, என் தாசனாகிய யாக்கோப்பே, நான் தெரிந்து கொண்ட எஸ்ரனே பயப்படாதே. என் தாசனாகிய யாக்கோப்பே, நான் தெரிந்து கொண்ட எஸ்ரனே பயப்படாதே. என் தாசனாகிய யாக்கோப்பே என்று யாக்கோப்பு அழைக்கிறார் நினைக்கிறீங்களா? என் தாசனாகிய ஸ்டெல்லாவே, என் தாசனாகிய மேரியே, என் தாசனாகிய யோசப்பே, என் தாசனாகிய இயேசு மகாராஜா உங்களை பார்த்து சொல்கிறார். என் தாசனாகிய யாக்கோப்பே, என் தாசனாகிய சேவியனரே, இப்படி ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி அவர் கூப்பிட்றார். பார்த்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி மனிதர்கள் உங்களுக்கு பட்டப்பேர் வைத்து அழைக்கலாம். ஆனால் இயேசுவானவர் என் தாசனாகிய யாக்கோப்பே, என் தாசனாகிய ஜீவாவே, என் தாசனாகிய சார்லஸே, என் தாசனாகிய மரிய ரெஜினாவே, என் தாசனாகிய கேமாவே, என் தாசனாகிய பால்பாண்டியே. ஏசப்பா இன்றைக்கி உங்களை அவர் தான் அழைக்கிறார். நீ தரித்திரம் பிடிச்ச ஆளுன்னு சொல்லி அவர் அழைக்கிறது கிடையாது. என் தாசனாகிய யாக்கோப்பே, என் பிள்ளையே, நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ பயப்படாது. எதிர்காலத்தில் பிள்ளை கைவிட்டு விடுவார் என்று பயப்படுகிறாயா? பயப்படாது, பயப்படாது என்று அவர் சொல்கிறார். நான் இருக்கிறேன், நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், தப்புவேன் என்று இயேசுவானவர் சொல்கிறார். இஸ்ரவேலின் தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை, கண்ணை இமை காப்பது போல காக்கிற தெய்வம் தான் இயேசுவானவர். அதனால் எதிர்காலம் குறித்து பயமா? பயப்படாதீங்க. பிள்ளைகளை வளர்க்க முடியலை என்று பயமா? பயப்படாதீங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கவில்லை என்று பயமா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை அவர் அழைக்கிறார். என் தாசனே அப்படின்னு அழைக்கிறார். என் தாசனே அப்படி என்று அழைக்கிறார். அதனால் பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் பல காரியங்களை இழந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை நடத்துவார், ஏந்துவார், தப்புவிப்பார், கனப்படுத்துவார். உங்களுக்கான ஜெபிக்கிறேன். தைரியமாக இருங்கள். தகப்பனை இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என் தாசனாகிய யாக்கோப்பு என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு பெயரை சொல்லி நீங்கள் கூப்பிட்றீங்க. எஸ்ரனே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறதுக்கு நன்றி ராஜா. இந்த வேலையில் உங்களுடைய மகிமையின் கரம், உங்களுடைய கிருபையின் கரம், உங்களுடைய பலத்தின் கரம், உங்களுடைய அற்புதத்தின் கரம், உங்களுடைய அதிசயத்தின் கரம், உங்களுடைய வெற்றியின் கரம், உங்களுடைய விடுதலையின் கரம், சந்தோஷத்தின் கரம், சமானத்தின் கரம் கூட இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கள். இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.